ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற மாதிரியான நம்மளோட நார்மல் ஃபோட்டோவுக்கு எப்படி ஸ்கின் கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நமக்கு PicsArt ஆப் தேவைப்படும். ஸோ PicsArtோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே எடிட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபோர்த் ரீடச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் இருக்கும். ஸோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் மேனுவல் கீழே ஒரு சின்ன ஏர் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஹார்ட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒப்பாசிட்டியும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சைஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேனுவல் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களோட ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ எரேஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு தெரிற இடத்துல இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப தெரியும் வெளியும் எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்து மேலே மறுபடியும் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கரெக்டாக உங்களுக்கு ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்து மேலே கரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மேனுவலாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்ட் லைனில் தேர்டாக அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே பிரைட்னஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 30ல் வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் 30ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்னஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ரெஷ்ஷோட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரீஸ்டோர் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஹைட் ஆயிரும். ஸோ ஹைட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ண மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு தெரிற இடத்துல இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு தெரிற இடத்துல கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா +51ல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளாக் ஸ்கின்னை வந்து ஒயிட் ஸ்கின்னாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% ரியாலிட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எடிட்டிங் மாதிரியே தெரியாது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எடிட்டிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.